எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் செகண்ட் சார் நான் சொன்ன ட்ரிப் போகிறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. காம்படிஷனுக்கு போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஐஐடி ரோப்பரில் பியாண்ட் த ஜெனித் அப்படின்ற ஒரு காம்படிஷன் போகிறோம். அது வந்து ராக்கெட்ரி காம்படிஷன். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் 1 வீக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். 1 வீக்காக அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, பட் ஸ்டில் வி ஹேவ் டேக்கன் மோர் டைம். ஐ டோன்ட் நோ வை. அண்ட் எங்களுக்கு வந்து காம்படிஷன் சண்டே, நாங்கள் வந்து சாட்டர்டே வந்துவிட்டோம். அதுவும் எதுக்குன்னு தெரியல, நாங்கள் சண்டே வந்திருக்கலாம். இப்போ இங்கே வந்து பல சிக்கல்கள் நடந்துச்சு, அதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி வீடியோ கால் எந்திரிச்சு போனோமோ அதே மாதிரி தான் இந்த காம்படிஷனுக்கு வீடியோ கால் எந்திரிச்சு போனோம். 6 மணிக்கெலாம் ஷார்ட்டாக வண்டி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ நோ 6 மணிக்கு வராது, 7 மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு தான் ஹாஸ்டல் விட்டே கிளம்பணும். ஸோ அங்கே போய் வெயிட் பண்ணி 1 ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு தான் வண்டி வந்துச்சு. வண்டி 7 மணிக்கு வந்தாலும் காலேஜ் வெளியேறதுக்கு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா செக் அவுட் பண்ணணும் அப்படி இப்படி நிறைய வேலை இருந்தனால. இப்போ நம்ம நியூ விலாகர். ஓகே, இப்போ நம்ம அங்கே ஹாஸ்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், அவங்க தான் ஹன்விதா. இதெல்லாம் நான் யூடியூப்பில் போடுவேன். இப்போ நம்ம வந்து ஹாஸ்டல் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நான் ஏன் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன்னு கேட்காதீங்க. காஸ் ஐம் எ நேச்சுரல் பியூட்டி. ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் என்ன சிக்கல்னா, நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு ரூம் புக் ஆகலை. பிகாஸ் நிறையா பேர் இருந்தனால அவ்வளோ பேருக்கு ரூம் கிடைக்கிறது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான், அவ்வளோ தைரியத்தில் தான் வந்தோம். பட் இங்கே என்ன பெரிய அதிர்ச்சினா, நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாகவே 2 சீட்டர் தான் இருக்குது. 2 சீட்டர்னால் ஒரு நைட்டுக்கு 400 ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டாங்க. 400னால எங்களுக்கு வந்து நெஞ்சு வெடிச்சிருச்சு. சரி அப்படின்ட்டு ஐஐடி ரோப்பெல்லாம் முன்னாடியே கேள்விப்பட்டோம் காமன் ரூம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ காமன் ரூம்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து யோசித்தோம். ஸோ காமன் ரூம் வந்து 300, 2 சீட்டருக்கு 400, காமன் ரூம் 300. என்னடா சார்ஜ் பண்ணுறீங்க, ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் டைம் ஃபோன் அடிச்சு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க 200 அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு 200 எங்களுக்கு 300, என்னடா லாஜிக் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு சேஃப்டியாக. பட் சேஃப்டின்னு ஒன்றுமே தரல. ஜஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு காமன் ரூம் கொடுத்தாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்படி ரூமில் போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லாக் போடல, ஒன்றும் பண்ணல, அப்படியே வெளியே வந்துட்டோம். தென் இப்போ நாங்கள் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாப்பிட தான். ஸோ சாப்பிட்டு நம்ம வந்து ஈவினிங் 6 போல் கேம்பஸ் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹாஸ்டல் ரிட்டர்ன் வந்து தூங்கியாச்சு. வாவ். ஓகே காய்ஸ், ஈவினிங் டைமில் ஐஐடி ரோப்பர் அந்த சன்செட்டில் சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த கலர் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது காய்ஸ். அண்ட் பின்னாடி வேறு மழை தெரியுதா, செமையாக இருக்குது வியூ. இங்கே கேங் பசங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் காய்ஸ். இவங்க எப்பயே எனக்கு தெரிஞ்சு இருட்டானதுக்கப்புறம் தான் வருவானுங்க. அந்த வியூ நல்லா இருக்குன்றனால இப்போ உட்காந்துருக்கோம். காற்று நல்லா அடிக்கின்றனால, இல்லைனா வந்து டென்ஷன் ஆயிரும். அப்புறம் சாப்பிட்டு கான்சர்ட் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு. கான்சர்ட் ஸ்டார்ட் ஆக 9 மணி ஆகும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் அங்கே போனது 7:30. சரி ஓகே, ஏதாவது விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடன்சிக் விளாண்டோம். ஹைடன்சிக் விளாட போகிறோம். இப்போ நாங்கள் இடத்த தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். துர்கேஷ் தான் கேட்சா. அவன் வரதுக்குலாம் நாங்கள் இங்கே போய் ஒளியணும் வந்துகிட்டு இருக்கான். ஐயோ பாவம், எல்லாம் ரொம்ப தூரம் வச்சுருக்கோம். இதை தாண்டி இந்த பில்டிங்கை தண்ணி போகணும். எப்பவுமே எங்கெங்கே போனான்னு தெரில, நிறைய பேர் இருக்கோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறான்னு தெரில. பாவம் பையன் இந்த கேம்பஸில் எங்கே போய் தேட போகிறோன்னு தெரில. நான் எங்கே போய் மாட்ட போகிறேன்னு தெரில. எல்லோரும் ஒரு முக்கு ஓடிட்டாங்க. அப்புறம் இந்த கேம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மூவி கேம்ஸ் போயிட்டோம். அந்த டீம்ல போய் பர்றா நான் 180 சரி 5 கோல் கொடுக்கலாம் பாரு. பெரியப்பா பவர் ஸ்டார் வச்சா போடுடா. பூவெல்லாம் சொல்ல கூடாது, வாயவே தர கூடாது. வாய மூடு. ஏய் 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸா வெயிட் பண்ணுங்கடா. டேய் பூவே பாத்து நீ தான் ரன். டைம் போடுங்க गाइस. ஏர்போர்ட்ல அது அக்கா டைமர் பவர் ஸ்டார் ரா செப்ரா. ஏய் டாடி ஏய் ஸ்மால் திங்டா வித் ஹீரோ நேம்ஸ். நெக்ஸ்ட் திஸ் ஹீரோஸ் ஃபுல் மூவிஸ் டு நாட் டெல் the accents of the what is he doing, then only you should find the movie. சரண் வெச்சதா எனக்கு மீமே தம்பி வாட்ரா ஓனோட ஆக்சன் டைமர் ஸ்டார்ட் गाइस. see not even acting ra still 1 minute only power 0 என்னடா எத்தனை ஆரம்பிக்கிற no you say ya தமிழ் 2 minutes தம்பி no 145 தான் இருக்கு பாக்கி. சீக்கிரம் சொல்றா பேதோட சரண் டான்சர் சார் டான்சர் கேல போடே. ஏய் வாடா அப்படி போக கூடாதுடா. ஏய் அது மூவிய பார்க்கலடா, எப்படி சொல்றடா? ஏய் நான் நிறைய டைட்டில் தான்டா நீ சொல்ல போற. பேரி பிடி பேரி அட்ஜஸ்ட் செப்ரா ஏதாவது பண்ணி யாரா சரியா கொண்டு போ. ஏய் போடா டேய், அது வந்து எடுக்க மூவிய பார்க்க. சரி ஓகே பாயிண்ட் எடுங்க. தே கால் இமோஜி, தே கால் ஹிம் மோஜி. இது பீஜம் வசது இதுடா கஷ்டம் गाइस. இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு गाइस. அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடி எந்த லாங்குவேஜ்னு சொல்ற ஃபர்ஸ்ட். ஹேட் டு டீச்
தம்பி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்க. கும்கியா அதுக்கு இப்பவே பிடிச்சிருக்கா என்னடா பண்ணுவானுங்க? யோசிக்கட்டும்டா ஃபர்ஸ்ட். பாகுபலியா யானை பாகுபலி. தெலுங்கா தமிழா? தமிழ் 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 பட்டத்து யானை. பட்டத்து யானையா? நீங்க எல்லாரும் லூசு பேரு காட்டியே செப்புறா ஏதாவது பண்ணி யாரா சரியா பொண்ணு போடா டேய் அது வரட்ட எடுக்க மூவியை பாத்து. சரி ஓகே பாயிண்ட் எடுங்க. தே கால் ஹிம் மோஜி. தே கால் ஹிம் மோஜி. இது இந்த பீஜம் வசது गाइस இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு गाइस. அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடி எந்த லாங்குவேஜ் சொல்ற ஃபர்ஸ்ட்? தம்பி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்க. கும்கியா அதுக்கு இப்பவே பிடிச்சிருக்கா என்னடா பண்ணுவானுங்க? யோசிக்கட்டும்டா ஃபர்ஸ்ட். பாகுபலியா பாகுபலியா யானை பாகுபலி. தெலுங்கா தமிழா? தமிழ் 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 பட்டத்து யானை. பட்டத்து யானையா? நீங்க எல்லாரும் லூசு பையங்க. கோட்டி எல்லாம் லூசு பையங்க. லூசு பையங்க. எல்லாம் எல்லாம் என்ன நீங்க பிச்சை வெரி பிச்சைக்கார பசங்களா? என்னடா போட்லையா கோட்டையில் கூட்டம் போடுகிறார்கள். ஏ வேற ஆக்ஷன் செஞ்சு காட்டு. நான் எடுத்தே கொடுத்துட்டேன்டா. யாரா நீங்க? பியானோடா ஏய் எல்லாரும் அனைவரும் கூட்டம் வேஸ்ட் 0. நீங்க எல்லாரும் வேஸ்ட்ன்றாங்களா? முட்டை பண்றா. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? இறக்கேங்களா லைக். தம்பி now 30 seconds தான் more. ஏய் பத்தி கவான் கமாண்ட் மந்திரி அவன் கமாண்ட் தான் பண்றான். மாசுதி புரிஞ்சா? நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒன்ரா யானை யானையோட ஆயுதம் யானை மாதிரியா இருக்கு. யானை ரவுண்ட் என்ன யானை சொல்ல ரவுண்ட் ஏய் யானை ரவுண்டா இருக்கும். டேய் உன் ஆஸ்ட்ரோனமி நாலேஜ் இல்ல கேட்டேன் ரவுண்ட் பிளாக் முடிச்ச டைம். இல்ல நான் 15 seconds 15 செகண்ட். யாரா நீங்க? நீங்க கொஞ்சமா கெஸ் பண்ணுங்கடா. தமிழா நீங்களா யானைன்றான். தமிழ் டைம் அப். நீங்க எல்லாம் யானை வட்டம். தம்பி இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு. பயிர் வலியா? ஒன் வேர்டா ஓகே ரே இஃப் யூ கான்ட் சே fully na cut into many parts Pieces, you can say. pieces. கூட டைம் இருடா சொல்லட்டா. Means ram ana ஷோ அமைதியாரா. பெரிய இவனுங்க நீங்க அமைதியா கண்டுபிடிக்கணும். ஆக்ஷன் ஆக்ஷன் 3 2 1 ஸ்டார்ட். come on come on bebe பெக்கர் லஞ்சரி டேய் பிச்சைக்கார ட்ரை பண்ணுங்கடா. ஒன் வேர்ட் ஓகே one word cut into ஓகே half. ஓகே கிரவுண்டா எர்த் எர்த் ஸ்டாண்டிங் யூ ஏய் டேக் first 3 letters ரா. பஞ்சா டோர் ஓபன். நேத்து 200 கட்டலையாடா. ஓபன் ஹேமன். ஓபன்யா ஓபன் எவர் இல்லையா? டென்ஷன் ஆயி களத்துக்கு மண்டையில போட்டுறான்டா. ஓபன் கோயிங் கோட்டா நான் அடிக்கறடா. இன்சைட் அவுட் ஆமா. இன்சைட் அவுட் இன்சைட் 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 இன் ஓகே இன்டர்ஸ்டெல்லார் இன்வின்சிபிளா இன்டர்ஸ்டெல்லாரா இன்வின்சிபிள் ஸ்பெல்லிங் தெரியதா? இன்வின்சிபிளா நோ ஓகே தென் இன் மிஷன் இம்பாசிபிள் போறான் பாரு. சூப்பர் அடிக்கிறான். மிஷன் இம்பாசிபிள் ஸ்பெல்லிங் எப்ப பாச்சு? அட லூஸ் போட்டா பாரு ஸ்பெல்லிங் சொல்லாமா? என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? தட் மச் பிகாரா ஆனாயே ஸ்பெல்லிங் ஓகேடா? ஏய் பால் யாரோட பால்? கிரவுண்ட் பால். கிறிஸ்டியானோ சூப்பரா டேய். ரொனால்டோவா கம் ஆன் மெஸ்ஸியா? ஃபுட்பால்
டைம் பாருங்கடா. சிஆர் அவங்க டீம்ல ஒருத்தன் நல்லா ஹர்ஷா புக்கா ஹர்ஷா ஆய் போற மாதிரி வந்திருக்கான். அந்த வீடியோ எடுக்க தரோம். என்னடா பண்றீங்க? அத பண்ணு. அங்க இருந்து வீடியோ எடுத்து நாங்க தெரியுமா? ஆமா தெரியுங்க. ஓ நான் கரெக்ட்டா குடி குடியா கூட நிமிஷம். என்னடா பண்ற? நடிக்க தான் வரலனா கேமரா பிடிக்க வரலையாடா? எது? இங்கிலீஷ் சூடா பண்ணு தள்ளாறோம். ஆக்டிங் என்ன கண்டுபிடி ஓகே தான். இல்ல சொல்லல. அவன் கண்டுபிடி பாருங்களேன் தெரியல. சொல்லு. என்ன மூவிடா? இங்கிலீஷா தமிழா? இங்கிலீஷா தமிழா? இங்கிலீஷ் தான். சரி சொல்லு. பண்ணு தள்ளாறடா. 12 B challenge. லெட்டர் பை லெட்டர். இது டைம் போட் பை சும்மா நிமிஷம் முடிஞ்சு சொல்லிரு. எத்தனை வேர்ட் ஸ்ட்ராங் விங்க? சிங்கிள் வேர்ட். ஓகே. ப்ரோ நீ ஹீரோ சொல்ல அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே. பாடி இல்ல ஏய் ஆப்போசிட் டடடடா மான் கராத்தேடா இல்ல come on do the position கார்த்திகேயன் ஹாலிவுட் ஃபர்ஸ்ட் காது அப்படியே போச்சு. मजा नहीं आया यार. आईआईटी के ऊपर आके आईआईटी के ऊपर कोई प्यार नहीं कर रहे. मेक सम नॉइज. நீ என்ன பொம்பளை மாதிரி கத்துற? ஃபர்ஸ்ட் இஷான் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சிங்கர் வந்து பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஜே ஆரம்பிச்சாங்க. बैजा बैजा वे कोल तेरे बैठदे कैजा कैजा दो गल्ला तू भी कैजा तुझसे दूरी में की वजह के लिए हूँ आवारा बन जाता हूँ मैं سمع صبوحة خطبها نصيب مدري بتاعك كف وبس وخير مفلش وصوت فريسة سيد عليه روكنا بابا أكيد بتون يا بس روكنا بابا يا بتون ஆட்டத்தில் என் டெம்பர் போச்சு. ஷாரோனோட ஃபோன் தொலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்போ விழுந்துச்சுன்னே தெரில. அப்புறம் ஃபோனை காணாமின்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் முடிக்கிறான். டே மச்சான் போச்சுடா ஃபோனு தொலைஞ்சிருச்சுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் வந்து யாரோ எடுத்து செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க போல். நாங்கள் தேடினதை பார்த்துட்டு ஃபோன் தானே தெரியுங்க நாங்கள் கொடுத்துட்டோம் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. 9க்கு ஆரம்பிச்சு 11:30 முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்தாச்சு. ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் அந்த வைப் போகல. சரி ஓகே ஏதாவது பாட்டு போட்டு ஆடலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்து ஆட ஆரம்பித்தோம். அடுத்து தூங்குறதுக்கு 1:30 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பெட்ஷீட் கொடுக்க டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அந்நேரத்தில் தான் எல்லா பெட்ஷீட்டையும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் லேட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறானுங்களோ? அதுக்கப்புறம் 10:15 தான் காம்படிஷன். நாங்கள் 9 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டு சாப்பிட போயிட்டோம். நேற்று போன ஃபுட் கோர்ட் தான் போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து அங்கே இட்லி மட்டும் தான் இருக்குது அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் முன்னாடியே போயிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டானுங்க. சரி ஓகே என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ கீழே மெஸ் இருந்துச்சு. நம்ம 1 day 250 செலவு பண்ணணும் மெஸ்ஸுக்கு. பட் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட போகிறோம்னால 60 rupees அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டாச்சு. ஆனால் வந்து டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா எக்கு கொடுத்தாங்க, பால்டே கொடுத்தாங்க. அது ஓகே சந்தோஷம். ஆனால் வந்து சாம்பார் லைட்டாக இனிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். சாப்பிட்டா அப்படியே நேராக கிரிக்கெட் கிரவுண்ட் போயிட்டோம். ஏன்னா அங்கே தான் காம்படிஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிய சிக்கல்கள் நிறைய ஏற்பட்டுச்சு. அதே சொல்கிறேன். நாங்கள் வந்து 2 டீமு ஆனால் ஒன்றா சேர்ந்தா ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு டீமுக்கு வந்து ESP ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நிறைய யோசிச்சு திருப்பி வந்து ஆடியோனோலாம் செட் பண்ணி பண்ணது. பட் அதுவும் ஒர்க் ஆகலை. சரி இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கொடுத்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லா காம்போனன்ட்ஸும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிசிக்ஸை நம்பி போயிடலாம் அப்படின்ட்டு பேப்பர் செட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து தான் ட்ரை பண்ணது. ஒவ்வொரு டீமே வரிசையாக லான்ச் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ரூல் புக்கில் என்ன இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டீமுக்கும் 2 சான்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே 2 மோட்டார் ரெடி பண்ணிட்டு தான் போனோம்.
பட் வந்து டைமிங் ப்ராப்ளம்னால ஒரு சான்ஸ் தான் அப்படின்ட்டாங்க. கடைசியாக தான் சொன்னாங்க. நாங்கள் செகண்ட் சான்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் வந்து திடீர்னு இல்லை ஒரு சான்ஸ் தான் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு எங்கள் ராக்கெட் எப்படி போச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். திருப்பி போடுறேன். 3, 2, 1, lift off! Woo! Can we have a unit of applause, guys? rocket को उड़ते देखा है मैंने. பத்திரி வரது வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப டயர்டு, சாப்பிடவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு நேராக ஹாஸ்டல் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறையா டைமிங் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 11 o'clock தான் வந்து காலேஜ்லேருந்து வெளியேறுவோம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் திடீர்னு வந்து கேர்ள்ஸ் மட்டும் தனியாக, பாய்ஸ் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் 8 மணிக்கெலாம் வாங்க, 8:30 வாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நேற்று என்ஜாய் பண்ண மாதிரி இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம் அப்படி தான் நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஆக்சுவலி வந்து எல்லோரும் 8:30 கூப்பிட்டாங்க. ஸோ எல்லோரும் வர்றதுக்கு வந்து லேட் ஆகி 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா கிளப்பாக தனித்தனியாக போவோம் ஒவ்வொரு வண்டியிலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளப்புக்கும் தனித்தனி வண்டி கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு வண்டியிலையும் ஏறி நான் உட்காந்ததுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டோம். பட் உட்காந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வண்டி மாற்றி நிறையா எசக்காக வேலை பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக 10:15 போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் ரீச் ஆகிறதுக்கு 11:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டல் போயாச்சு. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நாங்கள் ஐஐடி ரோப்பர் போய் காம்படிஷனில் பண்ண அந்த பிறைகள். இவ்வளோதான். இதோட வீடியோ முடிஞ்சு. பாய் பாய்.